ஹலோ गाइस இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு சூப்பரான வேற லெவலான வீடியோவை உங்களோட போட்டோவோ இல்ல உங்களுக்கு பிடிச்சவங்களோட போட்டோ யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல ஒரு சூப்பரான வீடியோ ஸ்டேட்டஸ் எடிட் பண்றது அப்படினு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ எடிட் பண்றதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படினா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சேனலோட Instagram பேஜ் அண்ட் Telegram குரூப்போட லிங்க் இருக்கு. அதுல வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படினா நான் உங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்றேன். அதே மாதிரி நம்ம கிட்ட பெய்ட் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடிட்டிங் அவைலபிளா இருக்கு. யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படினா எனக்கு Instagramல வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு பிரைஸ் டீடைல்ஸ் சொல்றேன். நீங்க எந்த மாதிரி போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் கேக்குறீங்களோ அந்த மாதிரி வந்துட்டு எடிட் பண்ணி தருவேன். இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு Alight Motion ஆப் தேவைப்படும். Alight Motionோட லிங்க் என்னோட இன்ஸ்டா பயோல ஆட் பண்ணி வச்சிருக்கேன். வேணுன்றவங்க அங்க வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ எடிட் பண்ண தேவையான ஃபுல் ப்ராஜெக்ட் ப்ரீசெட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் Alight Motion ஆப்ல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா இங்க கீழ ப்ளஸ் ஐகான் பக்கம் ப்ராஜெக்ட்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படினா நீங்க இம்போர்ட் பண்ண அந்த ஃபுல் ப்ராஜெக்ட் ப்ரீசெட் ஃபர்ஸ்ட்லயே இருக்கும். ஓகே, இப்போ எப்படி வீடியோ எடிட் பண்றது அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் கீழ ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணிட்டு இங்க செகண்டா 9:16 ஆஸ்பெக்ட் ரேஷியோ சூஸ் பண்ணிட்டு கீழ கிரியேட் ப்ராஜெக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணிட்டு மேலே செகண்டா மீடியான்னு இருக்கும். அதை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு இங்கே ஆல்ன்றதை கிளிக் பண்ணிட்டு இதில் எந்த ஃபோல்டரில் உங்களோட ஃபோட்டோ இருக்கோ அந்த ஃபோல்டரை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து உங்களோட ஒரு ஃபோட்டோ வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். இதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணால் மேலே இங்கே 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே 5th ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறமா உங்களோட ஃபோட்டோ இன்னும் ஜூம் பண்ணணும் அப்படின்னா ஃபோட்டோ மேலே 2 விரல வச்சு இந்த மாதிரி மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணி ஸோ கரெக்டாக அந்த ஃபோட்டோ வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரேமில் எந்த சைஸில் வேணுமோ அதை வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ ரைட் சைட் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏரோ ஆப்ஷன் இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே கீழே கரண்ட் ஃப்ரேமஸ் பிஎன்ஜின்னு இருக்கும். அதை சூஸ் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு செகண்ட் லோட் ஆகிட்டு கீழே சேவ்னு வரும். ஓகே, இப்போ இந்த சேவ்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே க்ளோஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா டெலிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணுறங்க. டெலிட் பண்ணிட்டு டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 4 ஃபோட்டோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி இந்த மாதிரி சேவ் பண்ணும். ஒரு ஃபோட்டோ எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிவிட்டு இன்னும் 3 ஃபோட்டோ வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, டோட்டலாக 4 ஃபோட்டோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபுல் ப்ராஜெக்ட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபுல் ப்ராஜெக்ட் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லேயர்ஸ் இருக்கும். ஸோ இதில் உங்களோட ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறது மட்டும்தான் வேலை. ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ 4 ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அங்கே 4 பார்ட் ஆஃப் லேயர் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்லேருந்து இந்த பீட் மார்க் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு ஃபோட்டோவும் அதே மாதிரி இந்த பீட் மார்க் டு இந்த பீட் மார்க் வரைக்கும் இதில் எல்லாத்துலேயும் செகண்ட் ஃபோட்டோ, அடுத்து இந்த பீட் மார்க் டு இந்த பீட் மார்க் இதில் தேர்ட் ஃபோட்டோ, அடுத்து இந்த பீட் மார்க் டு இந்த பீட் மார்க் லாஸ்ட் பீட் மார்க் இதில் ஃபோர்த் ஃபோட்டோ. ஸோ ஓகே, அதை நான் எப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஆரஞ்சு கலர் லேயர் பார்த்தீங்க அப்படின்னா 1 சொல்லிட்டு 3 லேயர் இருக்கும். இந்த 3 லேயர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ண அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணும். ஸோ எல்லா லேயர்லையும் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறது சேம் மெத்தட் தான். நான் ஒரு லேயரில் எப்படி ஃபோட்டோ இப்போ ஆட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கீழே இருக்க லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டார் மாதிரி இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே மேலே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் முன்னே சூஸ் பண்ண அந்த ஃபோல்டர் நேமில் ஃபோல்டரில் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆல்னு ஒரு ஃபோல்டர் வரும். அதை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்லேயே 4 ஃபோட்டோ வந்துட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ண ஃபோட்டோ இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ண ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ அந்த லேயரில் ஆட் ஆயிடும். ஸோ அவள் தான் பேக் வந்துடுங்க. இதே மெத்தடில் தான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா லேயர்லையும் ஃபோட்டோஸ் வந்துட்டு ஆட் பண்ணும். அதே மாதிரி மேலே இருக்க 2 ஆரஞ்சு கலர் லேயர் இருக்கும். அதுலேயும் அதே மாதிரி மேலே 2 ஆரஞ்சு கலர் லேயரும் 1 சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த 2 லேயர்லையும் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் லேயரில் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேலே உள்ள லேயரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு பீட் மார்க்கிட்டு வரும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 சொல்லி போட்டு ரெட் கலர் லேயர் வந்துட்டு இருக்கும். இந்த ரெட் கலர் இருக்க எல்லா லேயர்லையும் செகண்ட் ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ணும். ஸோ 2 சொல்லிட்டு ரெட் கலரில் இருக்க லேயரில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஃபோட்டோ ஆட் பண்ணும். நான் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் சேம் அதே மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க.
ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பார்ட் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. 2ன்னு போட்டு ரெட் கலராக இருக்க எல்லா லேயர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே எல்லோ கலரில் 3 சொல்லி போட்டிருக்க எல்லா லேயர்லையும் தேர்ட் ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ணும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் வந்துட்டு அதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த தேர்ட் ஃபோட்டோ லேயரில் எல்லோ கலரில் 3 சொல்லியிருக்க எல்லா லேயர்லையும் தேர்ட் ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே குரூப் 3ன்னு சொல்லிட்டு ஒரு ஆரஞ்சு கலர் லேயர் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு கீழே எடிட் குரூப் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லோ கலர் லேயர் இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்க எல்லா லேயர்லையும் எல்லோ கலர் லேயர்லையும் தேர்ட் ஃபோட்டோ தான் ஆட் பண்ணும். ஸோ கீழே இருக்க சின்ன லேயர்லேருந்து சேம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மெத்தடில் தான் எல்லாத்துலேயும் ஃபோட்டோ ஆட் பண்ணுறது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஃபோட்டோ வந்துட்டு எல்லா லேயர்லையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களோட டைம் லைனுக்கு வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்துடும். மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துட்டாங்க. ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா 3 லேயர் வந்துட்டு இப்போ முடிச்சாச்சு. இப்போ ஃபோர்த் பார்ட் ஆஃப் லேயரில் இருக்க இந்த க்ரீன் கலரில் இருக்க 4ன்னு சொல்லிட்டு இருக்க எல்லா லேயர்லையும் ஃபோர்த் ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ணும். ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் மெத்தட் தான். அதே மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஸை வந்துட்டு ஃபோர்த் ஃபோட்டோஸை எல்லா லேயர்லையும் க்ரீன் கலர் இருக்க எல்லா லேயர்லையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஃபோர்த் பார்ட் ஆஃப் லேயரில் க்ரீன் கலரில் 4ன்னு சொல்லியிருக்க எல்லா லேயர்லையும் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிட்டோம். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோர்த் பார்ட் ஆஃப் லேயர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே குரூப் 4ன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு கீழே எடிட் குரூப் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 லேயர் வந்துட்டு இருக்கும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா கீழேருந்து அதாவது சின்னஸாக இருக்க க்ரீன் கலர் கீழே லேயர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே ஃபோர்த் ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த 5 லேயர்லையும் சேம் ஃபோர்த் ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக் வர்றப்போ ஸோ இந்த மாதிரி குரூப்புக்குள்ளேருந்து பேக் வர்றப்போ உங்களுக்கு டேரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரீசெட்டோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு வந்துடும் உங்களோட டைம் லைன். மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட்டுக்கு வந்துட்டு கொண்டு வந்துடுங்க. ஸோ கொண்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ஃபோர்த் குரூப்பில் இங்கே வந்துட்டு ஃபோட்டோ ஆட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இங்கே லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மேலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு குரூப்னு சொல்லிட்டு குரூப் 4 இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிவிட்டு கீழே எடிட் குரூப் வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்துட்டு இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா கீழேருந்து ஒரு 5 ஃபோட்டோஸ் வந்துட்டு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அதே மெத்தடில் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த 5 லேயர்லையும் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்துடுறேன். ஓகே, அவ்வளோதான். இப்போ லாஸ்ட் வரைக்கும் எல்லா லேயர்லையும் ஃபோட்டோஸ் வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணால் மேலே உள்ள ஏரோ கிளிக் பண்ணிவிட்டு எங்கள் வீடியோக்கு சைடில் ஒரு சின்ன ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷனை 720 பிக்சலில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம்.